ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீஷோவில் நான் வாங்கின பேங்கிள்ஸ் ரிவ்யூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இதில் இந்த ப்ளூ கலர் வந்து இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்கே ஆகிடுச்சு. பட் பிங்க் கலர், க்ரீன் கலர்னு சொல்லிட்டு இதில் வந்து நிறைய கலர்ஸ், மல்டி கலர்ஸ் எல்லாமே இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பேங்கிள்ஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா, நான் என்ன ரேட்டுக்கு வாங்கினனோ அதே ரேட்டுக்கு தான் வந்து இப்போயும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ளூ கலர் பார்த்திங்க அப்படின்னா 182 ருபீஸுக்கும், இந்த பிங்க் கலர் பார்த்திங்க அப்படின்னா 171 ருபீஸ்க்கும் வந்துட்டு நான் வந்து வாங்கியிருந்தேன். இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா நான் நிறைய ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். ஒன்லி ராங் ஆர் டிஃபெக்ட் ப்ராடக்ட்டு ரிட்டர்ன் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு வந்து மீஷோவில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் வந்து கிராப் பண்ணிட்டு தான் இந்த ரேட்டுக்கு வந்துட்டு இதை வந்து நான் வாங்கியிருந்தேன். இப்போயும் சேம் ரேட்டுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் மீஷோவில் செக் பண்ணி பாருங்கள். இதோட குவாலிட்டி பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட கலரு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து ஷோ பண்ணியிருந்தாங்களோ அதே சேம் கலர் தான் வந்து இருந்தது. பட் வந்து ப்ளூ கலரை கம்பேர் பண்ணும்போது பிங்க் கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் வந்து இது கம்பேர் பண்ணும்போது தான் அப்படி இருக்குது. பட் தனித்தனியாக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா பிங்க் கலருமே வந்துட்டு ரொம்ப நல்லா தான் இருக்குது. இது வந்து நம்ம சாரீக்கு, மற்ற சுடிதார்ஸ்க்கு, எந்த ட்ரெஸ்க்கு வேணாலும் வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். மற்ற பேங்கிள்ஸோடையும் இது வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து கோல்டு கலர் பேங்கிள்ஸ், சில்வர் கலர் பேங்கிள்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வெல்வெட் த்ரெட்டு ஒர்க்கு இருக்கிற பேங்கிள்ஸ் கூட நம்ம வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பிங்க் கலருக்கு பிங்க் கலர் த்ரெட் ஒர்க் பேங்கிள்ஸ் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி போட்டாலுமே நல்லாயிருக்கும். நம்ம சாரியோட கலர் வந்துட்டு இந்த மாதிரி பிங்க்கு, ப்ளூ ரெண்டும் கலந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டையுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கோல்டு பிளேட்டட் தான். சூப்பராக இருந்துச்சு. இது வந்து வியூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, அட்ராக்டிவாக இருந்துச்சு. இந்த ஸ்டோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து க்ரிப்பாக நின்றுச்சு. இங்கே பாருங்கள், நான் வந்து கோல்டு பேங்கிளோட மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன். பட் நான் வந்து வச்சுருக்கிறது வந்து காப்பர் கலர் ஷேடு, அதனால் வந்துட்டு இது அவ்வளோக்கா வந்து நல்லா இல்லை. பட் இன்னும் நல்லா ஒரு கோல்டு கலர் ஷேடு, இல்லைன்னா வந்து நல்லா ஒரு சில்வர் கலர் ஷேடு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம ஒன்று ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும். ஒரு பிங்க் கலர், ஒரு ப்ளூ கலர், ஒரு பிங்க் கலர், ஒரு ப்ளூ கலர், இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி மேட்ச் பண்ணிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிங்க்கு, ப்ளூ, கோல்டு, சில்வர், இல்லைனா வேறு வந்து பேங்கிள்ஸ் வந்து இடையில வந்து அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைனா ஒரு கடாய் மாதிரி கூட போட்டுட்டு அதுக்கு பின்னாடி முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி இந்த ப்ளூ பிங்க் வந்து மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். காம்பினேஷன் வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கு தகுந்த மாதிரி, நம்ம ட்ரெஸ்ஸோட கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த பேங்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேங்கிளோட கலரு, இதோட குவாலிட்டி எல்லாமே ஓகே தான். பட் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியர் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோக்கா வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. இந்த பேங்கிள் வந்து கொஞ்சம் வந்து வெயிட்டடாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையில் வியர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஹர்ட் ஆகுது. ரொம்ப ஸ்மூத்தாக இல்லை வியர் பண்ணுறதுக்கு. போடும்போதும் சரி, கலட்டும் போதும் சரி, நம்ம தனித்தனியாக ஒன்றா போடுற மாதிரி இருக்கும். எனக்கு பர்சனலாக வந்து கை போடுற இடத்துல வந்து கொஞ்சம் டைட்டாகவும், கைக்குள்ளே போட்டதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் லூஸாகவும் வந்து இருந்துச்சு. நல்லாவே லூஸாக இருந்தது. ஆனால் போடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கை முட்டிக்கிட்ட மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உள்ளே வேற பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ஷார்ப்பாக இருக்கிறதுக்கும் கை டைட்டாக இருக்கிறதுக்கும் போடும்போது எனக்கு பயங்கர வலி. கலட்டும் போதும் வந்துட்டு வலி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 7-8 வளையல் வந்துட்டு போட்டுட்டு நம்ம கலட்டுறோம் அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரே இடத்துல வந்துட்டு ஹர்ட் ஆகுது நம்மளுக்கு கலட்டும் போது. அந்த ஒரு ட்ராபேக் தான் வந்துட்டு இதில். மற்றபடி இது லுக் வைஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆல்ரெடி நான் வாங்கி இதை வந்து யூஸ் பண்ணினது தான். பண்ணிட்டுமே இந்த அளவுக்கு வந்து நம்ம புதுசாக எப்படி வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே தான் வந்துட்டு இது வந்து இருக்குது. குவாலிட்டி இது எல்லாமே ஓகே தான். பட் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா அதுதான், நம்ம போடும்போதும் கழட்டும் போதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கை முட்டிக்கிட்ட வந்து ஹர்ட் ஆகுது. அதே மாதிரி போடும்போது தான் அப்படி கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கே தவிர, பட் உள்ளே கைக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா நல்லா தாராளமாக லூஸாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஃபிட்டாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுச்சு. பட் ஓகே தான், இது வந்து நம்மளுக்கு நார்மலாக தான் இருக்குது. சரி, ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. அதோட ஃபிட்டிங் பொறுத்தளவுக்கு ஓகே, குவாலிட்டி பொறுத்தளவுக்கு சூப்பராகவே இருக்குது. கலர் எல்லாமே நல்லா இருக்குது. பட்
பிங்க் கலர் வந்து ப்ளூ கலரை விட கொஞ்சம் லைட்டாக டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இதுவும் ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மீஷோவில் வந்து வாங்கிக்கோங்க. இதுக்கு நான் வந்து உங்களுக்கு வீடியோவோட எண்டில் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன், பிக் வந்துட்டு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணாலே இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். இந்த 2 பேங்கிலும் நான் ஒன்றா போட்டிருக்கிறதுனால இது வந்துட்டு ஒன்றா நான் வந்து வாங்கிட்டேன்னு நினச்சிடாதீங்க. இது ரெண்டுமே தனித்தனியாக நான் வாங்கினேன். ப்ளூ கலர் வந்து தனியாக வாங்கினேன், பிங்க் கலர் வந்துட்டு தனியாக வாங்கினேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலர் வந்து அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டட்டட் பேங்கிள்ஸு. இது வந்து 4 பீஸ் தான் வரும். அதே மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு பிங்க் கலரும் 4 பீஸ் தான் வரும். இது வந்து நான் அரவுண்டாக ரேட் வந்து ரவுண்டாக சொல்கிறேன், 200 400க்கு வந்துட்டு நம்ம 8 வளையல் வந்து வாங்குற மாதிரி வந்துட்டு வரும். சைஸ் வந்து நான் வந்து 2.6 வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் என்னென்ன சைஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா 2.4, 2.6, 2.8, 2.10 இதெல்லாம் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. சப்ளையர்ஸ் வந்து நிறையா இருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரேட்டிங் வந்து 4 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிற ரேட்டிங்ஸாக பார்த்து அந்த சப்ளைஸாக சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு உள்ளே போய் கஸ்டமர்ஸ் பிக்சர்ஸ்லாம் எப்படி வந்து போட்டிருக்காங்க, ரிவ்யூலாம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுடைய கை சைஸுக்கு வந்துட்டு கரெக்டான மேட்சான சைஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.6 வந்துட்டு ஒரு நார்மலாக எல்லாருக்கும் வந்துட்டு பொருத்தமான சைஸாக இருக்கும். உங்களுக்கு கை ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 2.4 வந்துட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு கை பெருசாக இருக்கிறவங்க வந்து 2.8, அப்புறம் இன்னும் நல்லா பெரிய சைஸ் தேவைப்படுறவங்களுக்கு 2.10 கூட வாங்கிக்கலாம். இதோட பிளேட்டிங் கோல்டு பிளேட்டட் டைப் வந்து பேங்கிள் செட்டு தான். ஸ்டோன் வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்டோனு பட் அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நான் வாங்கின சப்ளைஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலரும் சரி ப்ளூ கலரும் சரி ரெண்டுமே வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்து ஆயிடுச்சு. பட் மற்ற நிறைய சப்ளைஸ் வந்துட்டு மீஷோவில் வந்து அவைலபிளாக இருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் மல்டி கலர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. எல்லாமே அரௌண்ட் 200, 210, 195, 180, 170 சம்திங் இந்த மாதிரி ரேஞ்சிலே தான் வந்துட்டு இருக்குது. இதே மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன்லேயே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறைய டிசைன்ஸ் வந்துட்டு வந்திருக்கு. முக்கியமாக அந்த ரெயின் ட்ராப் டிசைன் எல்லாமே வந்துட்டு நிறையா வந்து வந்திருக்கு. இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வந்து வாங்கிக்கோங்க. இப்போ அவைலபிளாக இருக்க கலர்ஸ் என்னென்ன அப்படின்னா க்ரீன் கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிங்க் கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. க்ரீன் கலர், பிங்க் கலர் இது ரெண்டும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவல் ஷேப்பில் வந்துட்டு இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதோட சைஸு. இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கை சைஸ் வந்து 2.4 to 2.2 வந்து சின்ன சைஸு, அதுக்கப்புறம் 2.10 வந்து பெரிய சைஸு. இந்த 2 சைஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இந்த பேங்கிள்ஸ் ஆர்டர் போடும்போதே நான் வந்து நல்லா இதே மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சு நல்லா ஒரு செலிப்ரிட்டி வியர் வந்துட்டு ரிங் வந்து வாங்கியிருந்தேன். கோம்போ ஆஃபரில் 3 ரிங் வந்துட்டு வாங்கியிருந்தேன். சில்வர் கலர் 1, கோல்டு கலர் 1, ரெட் கலர் 1, இந்த மாதிரி 3 ரிங்குமே வந்து கோம்போவில் வந்துட்டு ஆஃபரில் நான் வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து சில்வர் கலர் வந்துட்டு நான் ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு கொடுத்துட்டேன். மீதி 2 தான் வந்து நான் வச்சுருந்தேன். அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அதுவுமே ஸ்டோன்லாம் எதுவுமே விழுகலை. அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மீஷோவில் தான் நான் வாங்கியிருந்தேன். ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 to 200 தான் ரேஞ்ச் வந்துட்டு அதுவும் இருந்துச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதோட பிக்சரும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஜஸ்ட் இந்த பேங்கிள்ஸ் வந்து வியர் பண்ணும்போது எப்படி இருக்குது அதோட வியூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நான் பின்னாடி வந்து ஒரு பாட்டு போடுறேன். அதோட வந்துட்டு இந்த பேங்கிள்ஸோட வியூ, அதோட பியூட்டி இது எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் டேக் கேர் அண்ட் பாய் கைஸ்.
ஊதா 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 பூ ஊதும் பண்டு ஊதா பூ ஊதா 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 பூ ஊத காற்று மோதா பூ நான் பார்த்த ஊதா பூவே நலந்தானா ஊதா பூவே தேன் பார்த்த ஊதா பூவே சுகந்தானா ஊதா பூவே ஊதா 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 பூ இன்றும் என்றும் முதிரா பூ ஊதா 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 பூ ஊதும் மண்டு ஊதா பூ ஊதா 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 பூ ஊதக் காற்று மோதா பூ நீ பார்த்தால் ஊதா பூவே நலமாகும் ஊதா பூவே உள் சேர்த்தால் ஊதா பூவே சுகம் காணும் ஊதா பூவே ஊதா 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 பூ உன்னை நீ வாழா பூ ஊதா 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 பூ ஊதும் பண்டு ஊதா பூ ஊதா 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 பூவே ஊதா 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 பூவே ஓர் உயிர் தீட்டி வைத்தேன் நான் உனக்காக என்று என் உயிர் கூட இல்லை இனி எனக்காக என்று ஓர் நெடுஞ்சாலை தன்னை நான் கடந்தேனே அன்று என்னை நிலம் கேட்டதம்மா உன் நிழல் என்று என்று